வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து லவ் ஜிகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை உத்தரப்பிரதேச அரசு கொண்டு வந்துள்ளது. இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக அதாவது முஸ்லீம் அல்லாத பெண்களை காதலித்து திருமணம் செய்து அவர்களை பார்த்திங்கன்னா முஸ்லீம் அதாவது இஸ்லாமிய பிரிவிற்கு மதமாற்றம் செய்ய முயற்சிப்பது இதுதான் லவ் ஜிகாத் என்று கூறப்படுகிறது. பொதுவாக முஸ்லீம் அல்லாத பெண்களை அந்த இஸ்லாமிய மதத்திற்கு மதமாற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த பெண்களை காதலித்து இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றுவது தான், அதாவது திருமணம் செய்து மாற்றுவது தான் லவ் ஜிகாத் என்று கூறப்படுகிறது. இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா பாஜகவை அரசு, அதாவது யோகி ஆதித்யநாத் அதை ஆட்சி செய்து வருகிறார். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்தில் அமுல்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற லவ் ஜிகாத்தில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இது பார்த்திங்கன்னா அந்த பாஜக அரசினுடைய ஒரு எதேச்சதிகார போக்காக கருதப்படுகிறது. அதாவது அவர்கள் ஒரு பிளவுபடுத்தும் ஒரு மத கொள்கையை செயல்படுத்தி வருவதாக தெரிய வருகிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மீதான வெறுப்புணர்வை இது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் பல்வேறு தரப்பில் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இருப்பினும் அந்த மாநிலத்தில் இது அதாவது சட்டவிரோத மதமாற்ற தடை திருத்தச் சட்டம் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. இப்போ அந்த சட்டத்தில் மேலும் திருத்தம் கொண்டு லவ் ஜிகாத்தில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவையும் சேர்த்திருப்பதாக தெரிய வருகிறது. இது விரைவில் அமலுக்கு வர இருக்கிறது. இது போன்ற சட்டங்கள், இந்த லவ் ஜிகாத்தில் ஈடுபடுவோருக்கு தண்டனை வழங்கும் சட்டங்கள் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பின்பற்றப்பட்டு வருவதாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் மீதான வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகிறது. இருப்பினும் கூட இது சட்டமாக அமல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு செய்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.